கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆட்சி பீடத்திலே இருந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டினுடைய கலீஃபாவாக இருக்கிறார்கள். மதீனாவின் பிரதிநிதிகளுக்கு மதீனாவினுடைய கவர்னராக உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு படுக்கையில் இருக்கிறார்கள், மரணப்படுக்கை. கலீஃபா அவர்கள், மூன்றாம் கலீஃபா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே படுக்கையிலே இருக்கக்கூடிய இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்கு, நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்வார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு யார் என்று சொன்னால், அவர்கள் காரி, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், எப்பொழுதுமே குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு மிக தகுதியானவர்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே நோய்வாய் விசாரிப்பதற்காக வேண்டி இப்னு மசூதை ரலியல்லாஹு அவர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சில நேரங்களிலே சில கேள்விகளை கேட்பார்கள். முதலாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் ஏதாவது நிலத்தில் முறையிட வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், நான் அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று கேட்பார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்வார்கள், துனூபி, என் பாவத்தை நான் நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக, நாம் சொல்லுவதை புரிந்து கொள்ளவில்லை என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு நினைத்துக் கொண்டு இரண்டாவதாக வேறொரு மாதிரியாக கேள்வி கேட்பார்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு ரஹ்மதி ரப்பி என்று சொல்வார்கள். ரஹ்மத் ரப்பி, என் அல்லாஹுவின் ரஹ்மத்து தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்பொழுதும் நாம் கேட்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று உஸ்மான் ரலியல்லாஹு நினைத்துக் கொண்டு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் அதிகம். பெண் பிள்ளைகள் அதிகம் என்று சொன்னாலே கவலைகள் அதிகமாக வந்துவிடும் இன்றைய சமூகத்திலே. அந்த அடிப்படையிலே நாம் இன்று கூட நாம் பெண் பிள்ளைகள் பிறந்தாலே முகங்கள் எல்லாம் சுருங்கிவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே அதைத்தான் சொல்லுகிறான், என் அடியானுக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொன்னால் அவன் முகம் கருத்து விடும் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண் பிள்ளை என்று சொன்னால் அது ஒரு சுப செய்தி என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது சொத்துக்களை எழுத வைக்கட்டுமா, அல்லது அந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டுமா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்வார்கள், அத்தக்ஷான்